நிறைய இருக்கு கிழங்கு மயக்க போறோம். கொஞ்ச நேரத்துல தின்னுட்டு மயக்க போறோம். மயங்கிறதுக்கு முன்ன அவிச்சிருவோம். கிழங்கு நல்லா மரிச்சினி கிழங்க வெட்டி போட்டு அடுப்பில் கொஞ்ச நேரம் வேக போட்டுக்கணும். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி உப்பு தேவைக்கு போட்டு கிண்டி கிளறி விட்டுக்கிடணும். கிழங்கு நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கு அப்புறமா வடித்து எடுத்துடணும் கிழங்கு வேக வச்ச தண்ணியை. இல்லைன்னா அதில் இருக்க கயப்பு கிழங்குல இறங்கி ஒரு மாதிரி இருக்கும். தண்ணி நல்லா வடிச்ச பிறகு உலக்க எடுத்து குத்துற மாதிரி மாங்குன்னு மத்த எடுத்து குத்தணும். குத்துற குத்துல சருவம் பேந்தரப்படாது, பார்த்து எடுத்து குத்தணும். கிழங்கு மட்டும் மயங்கிடணும். சரியா? ஒரு கிழங்கு கூட முழுசா இல்லாம எல்லா கிழங்கும் நல்லா மசிய மாங்குன்னு மசக்கி எடுத்ததுக்கு அப்புறமா மசாலா சேர்க்க போறோம். பண்டத்தை பாட்டி மசாலா. பின்விளைவுகள் எதுவும் வராம இருக்கிறதுக்கு தேங்காய் கூடால காயும், சீரகம், வெளுத்துள்ளி, நல்ல மிளகு, வத்தல் மிளகு, தேவைப்பட்டா கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. நல்லா மசிய அதையும் தட்டி போட்டு கிண்டிக்கிடுங்க. கிண்டுறப்ப மத்துல கரண்டியில் அங்கங்கே கிழங்கு ஒட்டி பிடிச்சிக்கிடும். தட்டி தட்டி போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கிடுங்க. மொத்த மசாலாவும் கிழங்கு ஃபுல்லாக படணும். தேவைப்பட்ட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா கிண்டிக்கிடுங்க. அப்போ குழைய வந்துடும். பற்றியெல்லாம் கொஞ்ச நேரம் அடுப்பஞ்சூட்லேயும் வச்சு எடுத்துக்கிடலாம். புளி மெயினாக இதில் நம்ம புளி கரைச்சி ஊற்றிக்கிடணும். கிழங்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால நாங்களும் கொஞ்சம் புளி அதிகமாக கரைச்சி ஊற்றிக்கிட்டோம். கடைசியாக மசிஞ்செல்லாம் முடிச்சதுக்கப்புறமா தாளித்து விட்டுக்கிடணும். கடுகு, கருவேப்பிலை, வத்த மிளகுன்னு எல்லாத்தையும் தாளித்து விட்டோன்னா மயக்கின கிழங்கு ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. திரும்பவும் கிழங்கு எங்கடா கிடைக்குன்னு தேடி பார்த்து வாங்கி சமைச்சு சாப்பிடுவீங்க. சரியா? நாங்கள் கிழங்கு மசிச்சாச்சு. இதுக்கப்புறமா அடுத்த மெயின் டிஷ் ஒன்று இருக்குது. அதுவும் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம்.